ஆக்சுவலி வந்துட்டு கல்யாணி மட்டும் தான் இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்குனே ஸ்பேஸ் இருந்து ப்ளஸ் சாண்டி நம்ம ஊர்லேருந்து சாண்டி போயிருக்காரு. 2 பேர் பெர்ஃபார்மன்ஸும் டாப் நாச்சாக இருந்தது. ப்ளஸ் ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, பக்காவாக இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. இன்ட்ரடக்ஷன் ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்ம் மாதிரி ப்ரோ, இந்தியன் ஸ்டைலில். கிளைமேக்ஸ் பக்காவாக இருந்துச்சு, நல்லா இருக்கு. வேறு நீங்கள் பார்க்கணும், கண்டிப்பாக பார்த்தா புரியும். தேங்க்யூ. லோகா வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட்டு இந்தியன் சினிமா. ஆக்சுவலி வந்துட்டு ஒரு 30 crores பட்ஜெட் நினைக்கிறேன் இதுக்கு. ஆக்சுவலி 30 crores பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்ஸோடு வந்து நீங்கள் எல்லோரும் வாட்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஃபிலிம் வந்துட்டு மோர் தென் இப்போ 2 days ஆகிருக்கு, ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி நான் லாஸ்ட் டைமில் புக் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் கடைசி நேரத்தில் டிக்கெட், பட் எனக்கே கிடைக்கல. கடைசி டிக்கெட் சொன்னாங்க, ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக பார்க்கணும். ஒன் ஆஃப் த மார்வல் அளவுக்கு போகலனாலும் மார்வலுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதேமாரி நீங்கள் நம்ம மக்கள் வந்துட்டு இந்தமாரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லோரும் வந்து இன்னும் இந்தமாதிரி நிறைய படத்துக்கு கொடுப்பாங்க. இது ஆக்சுவலி சாப்டர் 1 தான், மார்வல் மாதிரி இது ஒரு சீக்வல் மாதிரி போகுது. ஸோ எல்லோரும் வந்து வாட்ச் பண்ணுங்கள், இந்த மாதிரி படத்துக்கு நல்லா ஆதரிக்கும். தேங்க்யூ. யார்? கல்யாணி. ஆக்சுவலி வந்துட்டு கல்யாணி மட்டும் தான் இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்குனே ஸ்பேஸ் இருந்து ப்ளஸ் சாண்டி நம்ம ஊர்லேருந்து சாண்டி போயிருக்காரு. 2 பேர் பெர்ஃபார்மன்ஸும் டாப் நாச்சாக இருந்தது. ப்ளஸ் சாண்டி வந்து நீங்கள் லியோவில் பார்த்துருப்பீங்க. லியோவில் இருந்த மாதிரி தான், ஆக்சுவலி நான் ஸ்பாயில் பண்ணக்கூடாது, லியோவில் இருந்த மாதிரி இதுலேயும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எதுவும் ஸ்பாயில் பண்ண விரும்பல. மார்வல் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு படத்தை கொண்டு போகணுன்னு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்தியன் சினிமா, மலையாளம் சினிமா விட்டுட்டு இந்தியன் சினிமா க்ரோ ஆகுது. ஸோ இது எல்லோரும் வந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் தமிழ் சினிமாவிலேயும் இந்த மாதிரி ஒரு படம் எடுப்பாங்க. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். தேங்க்யூ. கிளைமேக்ஸ் அதான் நான் இதுக்கு மேலே என்ன சொல்லணும், இதுக்கு மேலே சொன்னால் படத்தையே தான் நான் சொல்லணும். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ளசன்ட் மலையாளம் சூப்பர் ஸ்டாரும் இதில் ஒருத்தர் இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எதுவும் ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்களே வந்து பாருங்கள். தேங்க்யூ. ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். சாரி, செம்மையாக இருந்தது. நாங்கள் எந்த ஐடியாவுமே இல்லாமல் தான் வந்தோம், ரிவ்யூஸ் கூட பார்க்கல. பட் இட் வாஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக். ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். தேங்க்யூ. சாரி, எல்லாமே நல்லா இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, ஆக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. பார்க்கலாம், மூவி பார்க்கலாம். இல்லை எங்கேயுமே போர் அடிக்கலை. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் செகண்ட் சாப்டர் 2. கிளைமேக்ஸும் சார் அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைனலி எல்லாமே நல்லா இருந்தது. தேங்க்யூ. நல்லா இருந்தது. என்னங்க, கல்யாண ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. சாண்டி ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. நல்லா இருக்குது, சூப்பராக. எப்போ இருக்கிற நார்மல் படம் மாதிரி இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. செகண்ட் சாப்டருக்கு வெயிட் பண்ணுறோம். ஆமாம், ரொம்ப சூப்பராக இருந்தது சார். எதிர்பார்க்கலாம், சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்குது. பார்ட் 2 வெயிட் பண்ணுறோம். நல்லா இருந்தது. ஆக்சுவலி கிரிப்பிங்காக இருந்தது. ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்துருந்தாங்க. ஸோ கம்மி பட்ஜெட்லேயே நல்லா எடுத்துருக்காங்க. சாண்டி மாஸ் பண்ணியிருந்தார். வில்லன் ரோல் கரெக்டாக செட் ஆயிருந்தார். அந்த லுக். கல்யாணி நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாம் நல்லா, எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்டார்ட் டு என்ன எல்லாமே நல்லா இருந்தது. லேகே இல்லை, சுத்தமாக லேகே இல்லை. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது படம். கல்யாணி ஆக்டிங் நல்லா இருந்தது. மேக்கிங் சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஊரில் என்னென்னமோ பண்ணுறாங்க, ஆனால் அவங்க படத்தை மிஞ்ச முடியாது. எத்தனை கோடியே செலவு பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக க்ளீனாக நல்லா எடுத்திருக்காங்க. ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்திருக்காங்க. பிஜிஎம், கேமரா எல்லாமே நல்லாயிருக்கு. ஆமாம், ட்விஸ்ட் இருக்குது. எகைன் அதான் சாப்டர் 2, 3 இதை கண்டிப்பாக போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நல்லா இருந்தது. நிறைய ட்விஸ்ட்டு, நிறைய நல்லா இருந்தது. இல்லை, லாக்கெல்லாம் இல்லை, சான்ஸே இல்லை. நல்லா போகுது. ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தேங்க்ஸ். ஐயோ, நல்லா இருந்தது. இல்லைங்க, நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. ஆக்டிங்லாம் செம்மையாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. பார்க்கலாம், ஒர்த்து. வாட்ச் பண்ணுறது ஒர்த்து. தமிழ் படத்தோட மலையாள படம் எப்படி இருந்தது? கம்பேரிட்டிவ்லி இப்போ மலையாள படம் தான் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது படம். எல்லாமே நல்லா இருக்குது. சாண்டி செம்மையாக பண்ணியிருக்கு. கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடு. பட் நம்ம பார்ட் 2க்கு நிறைய ஹிண்ட் வச்சுருக்காங்க. சாப்டர் 2 லாகிங்லாம் இல்லை. படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து காமிக் சீரீஸாக இருந்தது. பசங்களோட பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ரொம்ப லேக்லாம் தெரியல. நீங்கள் லாஜிக்லாம் பார்க்க மாட்டீங்க. ஒருத்தர் வந்து எல்லாரையும் போட்டு அடிப்பாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு மார்வல் சீரிஸ் பிடிக்குன்னா கண்டிப்பாக தான் படம் படம் கல்யாணி ஆக்டிங் சூப்பராக இருக்கு. சூப்பராக கிளைமேக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வர மாதிரி நமக்கு இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல. சாண்டி வர சீன்லாம் சாண்டி தெரிக்க விட்டுருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எப்படி இருந்துச்சு ஆக்டிங்? சாண்டி ஆக்டிங் சாண்டி ஆக்டிங்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அவரோட என்ட்ரி சீனு நல்லா பண்ணியிருந்தாங்க. பேன் இண்டியா மாதிரி நல்லா இருக்கு. பேன் இண்டியா மூவி நல்லா இருந்துச்சு. கல்யாணி ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கல்யாணி ஆக்டிங் தான் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் துல்கர் சர்மா கடைசியில் என்ட்ரி அது நல்லா சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? யார்? கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் அவரோட என்ட்ரி அப்புறம் நல்லா முடிஞ்சிருச்சு. அப்புறம் செகண்ட் பார்ட்டு இது கொடுத்து டெஸ்ட்டுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு படம் எதுவும் லாக் அடிக்கல. படம் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் போச்சு, அப்படியே போக போக நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு ஆக்டிங்? நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கல்யாணி எப்படி இருந்தாங்க? நல்லா தான்